வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, நீசபங்க ராஜயோகத்துக்கு ஒரு உதாரணமாக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதுக்கு யார் உதாரணம் அப்படின்னா, அதாவது மேலை நாட்டில் இருக்கக்கூடிய எண்கணித மேதை சீரோ அப்படிங்கிறனுடைய ஜாதகத்தை தான் இதுக்கு உதாரணமாக நான் போட்டிருக்கேன். இவர் எண்கணித மேதை அப்படின்னு சொல்லப்பட்டவர், வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான ஒரு ஆள். அதே மாதிரி கைரேகை நிபுணர் அப்படின்னு கூட இவரை சொல்லலாம். இவர் இந்த அளவுக்கு பாப்புலர் ஆகி வளர்ந்ததுக்கு என்ன காரணம், அவர் ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிற ஜென்ரலாக நம்ம அனலைசேஷன் தான் பண்ண போகிறோம். தசாபுத்தி ரீதியாக எந்த வயசில் எது நடந்தது அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவருடைய ஜாதக அமைப்பை வச்சு நட்சத்திரம் கூட நமக்கு தெரியாது. இந்த ஜாதக அமைப்பை வச்சு நீச்சபங்க ராஜயோகம் இவர் ஜாதகத்தில் எப்படி வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவர் பிறந்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் அப்படிங்கிறதே ஒரு மறைவு லக்னம். இயற்கையில் அது 8வது இடமா வர்றதுனால மறைமுக விஷயங்களை கை தேர்ந்த ஒரு விஷயத்த சொல்கிறது தான் இந்த விருச்சிக லக்னம். அதனால தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த அமானுஷ விஷயங்கள் கையாளுறது, மாந்திரீகம் கையாளுறது, அதே மாதிரி மறைக்கப்பட்ட உண்மைகளை கண்டுபிடிக்கிறது, ஆவிகளோட பேசுகிறது, இது எல்லாமே விருச்சிக லக்னத்தில் உள்ளவங்க அதிகமாக இருப்பாங்க. ஜோதிடர்லேயே பார்த்திங்கன்னா 70% மேலே விருச்சிக லக்னத்தில் தான் ஜோதிடர்கள் இருப்பாங்க. இவர் கணிதத்தில் எக்ஸ்பர்ட்டாக வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, புதன் லக்னத்தில் இருக்குது, புதன் விருச்சிகத்தில் இருக்குது. விருச்சிகங்கிறது ஒரு மறைவான வீடு, அதில் புதன் இருக்கிறதுனால கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் எக்ஸ்பர்ட்டாக வந்திருக்காரு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ இவர் ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே சொல்லுவோம் கிரகங்கள் வலுவாக இருக்குது, உச்சமாக இருக்குதுன்ட்டு. இவர் ஜாதகத்தை நீங்கள் நுணுக்கமாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குரு நீசம், செவ்வாய் நீசம், சூரியன் நீசம். அப்போ நம்ம ஏற்றத்தை கொடுக்க அருள் அணியில் இருக்கக்கூடிய 3 பிளானட்டும் நீசமாக இருக்குது. அதாவது இந்த 3மே இந்த லக்னத்துக்கு இந்த 3 பேருமே நண்பர்கள். குரு, செவ்வாய், சூரியன். காலப்புருஷ தத்துவப்படி 1, 5, 9க்குரிய அதிபதிகள் எல்லாமே நீசமாயிருக்குது. இப்போ ஒரு வாழ்க்கையே விளங்காமல் போயிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ இந்த கிரகங்கள் நீச பங்கம் ஃபஸ்ட் ஆகுது. அடுத்து நீச பங்க ராஜயோகமாகி அவருக்கு யோகத்தை கொடுத்துருக்கு. அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நேற்று நீச பங்க ராஜயோகம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, குரு நீசமாக இருக்காரா, செவ்வாய் நீசமாக இருக்காரா. இப்போ நீசமான குரு 7ஆம் பார்வையாக நீசமான செவ்வாயை பார்க்குறாரு. அப்போ இந்த குருவுக்கும் செவ்வாய்க்கும் நீச பங்கம் ஏற்படுது. செவ்வாய் குருவை பார்த்து குருவை நீச பங்கம் ஆகுது, குரு செவ்வாய் பார்த்து நீச பங்கம் 2 கிரகங்களுக்கும் நீச பங்கம் ஏற்படுது. நீச பங்க ராஜயோகம் ஏற்படலை, நீசம் இல்லாமல் போகுது. அதாவது ஒரு நீச கிரகம் இன்னொரு நீச கிரகத்தை பார்த்தா என்ன சொன்னேன், நீச பங்கம் ஏற்படும் சொன்னேன். அப்போ இந்த 2 கிரகங்களுக்கும் நீச பங்கம் ஏற்படுது. ஏன்னா இது இதை பார்க்குது, இதுவும் அதை பார்க்குது. அப்போ 2 கிரகங்களுக்கும் நீச பங்கம் ஏற்பட்டுருச்சு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நீசம் பங்கம் ஏற்பட்டதுக்கப்புறம் செவ்வாய் சூரியனை பார்க்குது 4ஆம் பார்வையாக. 1, 2, 3 4ஆம் பார்வையாக நீசம் பெற்ற சூரியனை செவ்வாய் பார்க்குது. அப்போ சூரியனும் நீச பங்கம் ஆகுது. அப்போ 3 கிரகங்கள் நீச பங்கம் அடையுது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போ நீச பங்கம் ஆகிட்டா எல்லாமே கிடச்சிருமா அப்படின்னா, நீசபங்கம் ராஜயோகமாக மாறும்போது மட்டும்தான் ஒருத்தர் பெரிய லெவலில் கொடியேட்டி பறக்க முடியும். ஃபஸ்ட்டு நீச பங்கமானதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நீசபங்க ராஜயோகமும் ஒரு ஜாதகத்தில் இருக்குது. அது எப்படிங்கிறத சொல்கிறேன். நான் என்ன சொன்னேன், நீசபங்க ராஜயோகம்னா என்ன, ஒரு நீசம் பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேரும்போது நீசபங்க ராஜயோகம் ஏற்படுதுன்னு சொன்னேன். இப்போ இந்த ஜாதகத்தில் சூரியன் நீசமாக இருக்குதா, நீசமான சூரியன் உச்சமான சனியோட ஜாயிண்டாக இருக்குதா. அப்போ சூரியனுக்கு நீச பங்க ராஜயோகம் கிடச்சிருக்கு இந்த இடத்துல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1. அடுத்து குரு வீட்டினுடைய அதிபதி இருக்கார்ல, குருவுக்கு வீடு கொடுத்தவன் சனி தானே. சனி உச்சமாறு. அப்போ இது ஒரு வகையான நீசபங்க ராஜயோகம். சூரியன் கூட சேர்ந்த சனி இன்னொரு வகையான நீசபங்க ராஜயோகம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ 2 இடத்துல நீசபங்க ராஜயோகம் கிடச்சிருக்கு. அடுத்து சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு போயிட்டார். அதாவது நீச பங்கத்தில் ஒரு அமைப்பு இருக்குது. என்ன அமைப்பு அப்படின்னா, அதாவது ஒரு நீசம் பெற்ற கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் 1, 4, 7, 10 இருந்தால் அது நீச பங்கமாக கருதப்படுது. இப்போ சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் லக்னத்தில் இருக்கார், செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் லக்னத்துக்கு 10வது இடத்துல இருக்கார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுவுமே ஒரு நீச பங்கத்துக்குரிய அமைப்பு தான். அப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் சந்திரன் 10ல் இருக்கிறதுனால இது ஒரு நீச பங்க அமைப்பு. குரு செவ்வாய் பார்த்ததுனால செவ்வாய்க்கு ஒரு நீச பங்க அமைப்பு ஏற்பட்டுச்சு. செவ்வாய் குருவை பார்த்ததுனால குருவுக்கும் நீச பங்கம் ஏற்பட்டுருச்சு. இப்போ நீச பங்க ராஜயோகம் 2 இடத்துல நடக்குது. ஒன்று குருவுக்கு வீடு கொடுத்த சனி உச்சமாகிறதுனால
குருவுக்கு வந்து நீசபங்க ராஜயோகம் கிடைக்குது. அடுத்து சூரியன் நீசமாகி உச்ச கிரக சனியோடு சேரும்போது இதுவும் ஒரு நீசபங்க ராஜயோக அமைப்பாக வந்து மாறுது. அப்போ இந்த 2 இடத்துல நீசபங்க ராஜயோகமாகி இந்த கிரகமும் பார்த்திங்கன்னா நீசபங்கம் அடைஞ்சதுனால இவர் ஜாதகத்தில் வந்து பெரிய ஏற்றமாகி வேர்ல்டுலேயே பிரசித்தி பெற்ற ஒரு எண்கணித மேதை அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காரு. இவர் பேர் வந்து சீரோ. இவர் வந்து கைரேகை நிபுணர் அப்படின்னு சொல்லியும் போற்றப்பட்டார். அப்போ இவ்வளோ பெரிய ஆளாக வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல சூரியன் நீசபங்க ராஜயோகம் அடைஞ்சது, குரு வந்து நீசபங்க ராஜயோகம் அடைஞ்சது தான் இதுக்குரிய காரணம். அதே மாதிரி 3 கிரகங்களும் நீச பங்கம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான காரணம். அப்போ எதுவுமே வந்து நீசமாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீசத்துக்குரிய பலனை வந்து இந்த ஜாதகம் அணிவிக்கலை. நீச பங்கமாகவும் நீசபங்க ராஜயோகமாகவும் இருந்ததுனால வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆனார் அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரண ஜாதகம் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஜாதகம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் நிறைய பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.